Hi friends, welcome to Ragavan's time. இன்னைக்கு நம்ம ஃபுட் டைமுக்காக வந்திருக்கிற இடம்னா ஃபுட் ஃபேக்டரி, அதாவது F2 அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிட்றாரு. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா நம்ம பிருந்தாவன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஃபேர்லாண்ட்ஸ் முருகன் கோவில் இருக்குது உங்களுக்கு. அந்த ஃபேர்லாண்ட்ஸ் முருகன் கோவிலேருந்து அப்படியே கனெக்டடாக ஒரு ரோடு பார்த்திங்கன்னா பிருந்தாவன் ரோடு போய் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரோட்டுக்கு நடுவில் தான் அழகாக இருக்குது இந்த ஃபுட் ஃபேக்டரி. இது ஒரு சைனீஸ் ப்ளஸ் கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், இது பியோர் வெஜ். ரொம்பவே யூனிக்கான வெரைட்டி. சேலம் மக்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான யூனிக் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே உள்ளே இருக்குது. என்ன இருக்குன்னு உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபுட் ஃபேக்ட்ரி சேலமில் 2 ஷாப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம அக்ரஹாரம் பக்கத்தில் அந்த ஆனந்தா பாலம்னு இருக்கு இல்லையா சேலமில், அங்கே இருக்குது ஃபுட் ஃபேக்ட்ரி. இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது ஃபுட் ஃபேக்ட்ரி டிலைட், ஷார்ட்டாக நம்ம F2 அப்படிங்கிறோம். இங்கே இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months ஆகுது. இங்கே நம்ம சைனீஸ் அண்ட் கான்டினென்டல் இந்த ரெண்டோட மிக்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது. இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால், நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னென்னலாம் விரும்பி சாப்பிட்ருப்பீங்களோ அது எல்லாமே வெஜ்ஜில் இங்கே கிடைக்குது. ரொம்ப முக்கியமாக இங்கே வெஜ் ஷவர்மா கிடைக்குதுங்க. அதே மாதிரி பீட்சா, பர்கரு, ராப்பு, மாக்டைல்ஸு, சாண்ட்விட்சு, தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பப்படு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. மார்னிங் 10:30லேருந்து ஈவினிங் 10 வரைக்கும் ஷாப் ரன்னிங்கில் இருக்கும். சாட்டர்டேஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour 10:30 வரைக்கும் ரன் ஆகிட்ருக்கும். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுட்டை வாங்கிக்கலாம். இப்போ இங்கே சிக்னேச்சர் டிஷ்ஷாக நம்ம 4 சொல்லியிருக்கிறோம், அது வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட். அதனால் இங்கே நம்ம நான்வெஜ்ஜில் பேர்லாம் கேட்டு சிலர்லாம் காண்டாக இருப்போம், ஏன்னா ஷவர்மான்னு இருக்குது, மோமோஸ்லாம் இருக்குதுன்னு. உங்களுக்கு இங்கே எல்லா ஃபுட் ஐட்டமுமே பியோர் வெஜ்ஜில் உங்களுக்கு கிடைக்குது. ஷவர்மாவில் ஆரம்பித்து மோமோஸ் வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சாட் ஐட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்டரில். ஸோ இது வந்து நம்ம காக்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பப்படு அப்பளம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இங்கே இருக்குது. அந்த அப்பளத்தையே கிட்டத்தட்ட பீஸா மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்தாலும் உடச்சிடும். ஓகே, இந்த பப்பரில் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா, நமக்கு ஆஸ் யூஷுவல் இவங்க இதுக்குன்னே சில ஃப்ளேவர்டு சட்னிஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கேப்சிகம் இருக்குது, தென் வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க, வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கு. நம்ம இந்த ஓமப்பொடி தூவி தயிர் இதெல்லாம் போட்டு ஒரு பக்காவான சாட் ஐட்டமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக உடைச்சிக்கலாம். எஸ், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டராக இருக்குது. காரமும் இருக்குது, இந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தந்தூரி மோமோஸ். மோமோ நிறைய சாப்பிட்ருப்போம் வெரைட்டியாக. வெஜ்ஜில் தந்தூரி மோமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு வெஜ் ஃப்ளேவர்டு மோமோ அப்படின்னு சொல்லலாம். வெஜ்ஜிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனியனு, கேப்சிகமு இந்த மாதிரி மிக்சராக இருக்குது. தென் கஸ்டமைஸாகவும் இது பண்ணி தராங்க. ஓகே, இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் தந்தூரி. வச்சோன்னா சும்மா கும்முன்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க, கேப்சிகம் போட்டிருக்காங்க, தென் ஆனியன், இதெல்லாம் நல்லா ஸ்டஃப்டாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த தந்தூரி மோமோக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போ இன்னொரு டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் 1000 ஐலண்ட் சாஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்ம மைனீஸ் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, மைனீஸில் இது இன்னொரு வெரைட்டி. இதில் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்துடலாம். இன்னமும் நல்லா இருக்கு. ரியலி சூப்பராக இருக்குது. இந்த காம்போவில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சேலம்னாலே தட்டு வடை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் ஒரு புதுமையாக இங்கே வச்சுருக்காங்க F2வில், அதுதான் சீஸ் தட்டு வடை செட்டு அப்படின்னு. பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இதுவும் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் தட்டு வடை அந்த நடுவில் அந்த கேரட்டு, அந்த வெங்காயம், இந்த ஃபில்லிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு இதில் சீஸ் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். டவர் மாதிரி வச்சுருக்கிறாரு, இவ்வளோ பெருசு. ஓகே, எல்லாம் கலந்துருக்கு, அதான் ரொம்ப யோசிக்கிறேன். சட்னி ஃப்ளேவர் நல்லா தனியாக தெரியுது நமக்கு. தட்டை விட கேரட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சீஸ் வந்து லைட்டாக அந்த டாப்பிங்கில் கொடுத்ததுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா, இந்த செரியான் டாப்புமாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த சீஸு அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ள வச்ச அந்த ஸ்பைஸ் ஃப்ளேவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டடாங் வந்துருச்சு வெஜ் ஷவர்மா. பளிச்சுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெஜ் ஷவர்மா ஏன் இப்படி பட்டையாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது, வெஜ்ஜில் இப்படி தான் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், இந்த சப்பாத்தி மாதிரி அந்த ரோல் பண்ணுவீங்க, அந்த ஃப்ராங்கி ரோல், அந்த ரோலில் நமக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில்லிங் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு நமக்கு கெட்சப் கொடுத்துருக்காங்கோ. எப்படி இருக்குதுன்னு பார்த்து விடலாமா? எஸ், பார்க்கும்போதே தெரியுது. சில பேர் திட்டலாம், ஒவ்வொன்றையும் 3D படம் மாதிரி இப்படி காட்டி காட்டி கடுப்பே தெரியாடான்னு. வேறு யாருக்காக? உங்களுக்காகத்தான். நான் வந்து சாப்பிட்ருங்க. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்றலாம். ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, கேபேஜ் இருக்குது, மைனஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, கருவேப்பிலை, டொமேட்டோவும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹனி டேஸ்ட் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஹனி ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்ல ஒரு ஜூஸி ஃப்ளேவருக்கு மாற்றிருக்காங்க. அது எப்படியும் கம்பெனி சீக்கிரட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ஜூஸி ஃப்ளேவருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் கடித்து சாப்பிட்ற ஃபீலே இல்லை. அதுதான் இல்லை ப்ளஸ்ஸு. நல்லா அது ஒரு ஜெல் டைப்பில் ஒரு ஹாஃப் பாயிலெலாம் தாண்டி நல்லாவே இருக்குது. நல்லா வெஜிடபிள் நறுக்குன்னு கடிக்கிற ஃபீலே உங்களுக்கு இல்லை, எக்ஸப்ட் இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ். அதனாலே இந்த பதம், இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இது வந்து ஏன் இந்த ஃப்ளாட்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம சாண்ட்விச் மாதிரி அந்த டோஸ்ட்டில் வச்சு நம்ம பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கோடு தெரியுது. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேலத்தில் ஃபஸ்ட் டைமுங்க வெஜ் ஷவர்மா. அவசியம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய யோசிக்க வைக்கிது, வேறு என்னென்னலாம் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஃபைனலி நமக்கு ஒரு டெசர்ட்டுக்காக ஒரு மாக்டைல் வந்திருக்குது. அது பார்க்கும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாக்டைலுடைய பேர் பார்த்திங்கன்னா பபுள் ஷேக். இது சேலத்திலே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பபுள் ஷேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே குட்டி குட்டி பபுள்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பபுள் ஷேக்கில் இந்த குட்டி குட்டி பபுள்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்டாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இந்த சேகோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜவ்வரிசி, இதில் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது சேலத்திலே ஃபஸ்ட் டைம் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. எப்படின்னா, இந்த மாக்டெயில் ஒரு ஃப்ளேவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற பபுள் ஒரு ஃப்ளேவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாக்டெயிலுடைய ஃப்ளேவர் ப்ளூபெரி, கீழே இருக்கிற பபுள்ஸ் வந்து மிக்சடு ஃப்ரூட் நிறைய இருக்குது. வேறு என்னென்னலாம் ஃப்ளேவரில் ஆட் பண்ணலான்னா உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரியே ப்ளூபெரி, லைமு, லிச்சி, பீச், அதே மாதிரி க்ரீன் ஆப்பிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவோம், நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதுதான் கோகனட் ஜெல்லி அப்படின்னு வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கடை ரொம்ப யோசிக்க வைக்குது நம்மளை. ஸோ ஒரு ஸ்வீட் அண்டு கார்பனேட்டட் வாட்டரில் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நமக்கு ஒரு நல்ல டெசர்ட்டாக இருக்குது. இது மாக்டெயிலில் ப்ளூபெரி ஃப்ளேவர் ரொம்ப பளிச்சுன்னு அழகாக தெரியுது. உங்களுக்கு கீழே தெரியுது ப்ளூபெரி அந்த ஸ்கின்னெல்லாம் போட்டு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
எசன்ஸாக ஆட் பண்ணல, எல்லாமே அந்த ஒரிஜினலாக அந்த பொருளே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் சூப்பராக தெரிகிறது. ஐ திங்க் இது கடைசியாக குடிச்சு முடிக்கிறப்ப தான் அந்த பபிள் நம்ம டேஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த கோகோனட் ஜெல்லி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. கோகோனட் ஜெல்லி இதில் என்னமோ பண்ணியிருக்காரு, வழக்கம் போல் கேட்டால் சொல்ல மாட்டார். நம்மளே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இது சாப்பிட்டா கோகோனட்டுன்னு தெரியுது, ஆனால் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரில. ரியலே நல்லாயிருக்கு. இதை மட்டுமே தனியாக எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்சிருங்க இது. வழக்கம் போல் சிலதெல்லாம் சொன்னால் புரியாது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த குட்டி குட்டி பீஸாக இருக்கிற கோகோனட் நல்லா நறுக்குன்னு தெரியுது. அதில் ஜெல்லி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம யூஸ்வலாக ஸ்ட்ராபெரி இதிலலாம் நம்ம ஜெல்லி ஃப்ளேவர் சாப்பிட்ருப்போம், அந்த பபுள் மாதிரி. அந்த ஜெல்லியே உங்களுக்கு கோகோனட்டில் ஃப்ளேவர்டு இல்லை, கோகோனட்டே செஞ்சுருக்காங்க. அது மாதிரி என்னமோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கற்றுக்கிட்ட மொத்த வெட்டியும் இதில் காமிச்சிருக்கிறாரு, ஆனால் என்னன்னு தெரியல. பட் நல்லாயிருக்கு. இந்த பபுளை மட்டும் எடுத்து பார்த்துடலாம். யூஸ்வலாக ஒரு டெசர்ட்டுக்கெலாம் இவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிட்டதே இல்லை. பபுள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சின்னதாக. நல்லா இருக்கே. இதை சாப்பிடவே அரை மணி நேரம் ஆகும் போல. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு திராட்சை பழத்தை போட்டு கடிச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு பதத்தில் இருக்குது. ஆனால் ஜெல்லு பபுள் தனித்தனியாக பபுள் தெரியுது. கரையில் லைட்டாக கடித்தோம்னா அது பிரேக் ஆகுது. அது சொல்ல விவரிக்கவே தெரியல. அதை வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரியலி சூப்பராக இருக்குங்க. எனக்கு பபுள் வந்து மாட்டுது. நான் ஒன்று மட்டும் உங்களுக்காக கண்ணில் காட்டுறேன். எஸ், கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு. தெரியுதுன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க, திட்டி போட்டுறாதீங்க. இதுதான் அந்த பபுள். ஆஸ் அ கலவையாக சூப்பராக இருக்குங்க ரியலி. இப்போ நான் எடுத்த சாப்பிட்ட 3-4 பபுளுமே உங்களுக்கு வேறு வேறு ஃப்ரூட் ஃப்ளேவரில் தான் இருக்குது. நான் மிக்சர் ஃப்ரூட்டில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ரியலி ஒர்த்து. ரியலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ ஸ்பைஸியாக வெரைட்டியாக நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு பியூர் வெஜ் இந்த இடம், அதனால் உங்களுக்கு ஸ்பைஸியாக டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ஃப்ளேவர்டாக நிறைய கிடச்சிருக்குது. ஸோ அவசியம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுடைய ஃபுட் ஃபேக்ட்ரி டிலைட் அப்படிங்கிற இந்த கடைக்கு F2 நம்ம பிருந்தாவன் ரோட்டில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஈவினிங் டைமில் ஒரு ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருமையான இடம். அழகாக உங்களுக்கு ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு வியூ, இந்த லைட்டிங்கு, இதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸை கொடுக்குது. வெரைட்டியான ஃபுட்ஸ் இருக்குது. சேலத்தில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே நிறையவே ஃபுட் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வழக்கப்படி நீங்கள் ஃபுட் ஃபேக்ட்ரி டிலைட் வந்து சாப்பிடும்போது இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ராகவன்ஸ் டைம் மூலமாக உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ இப்போ சாப்பிட்ட ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி போய் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணிடுங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ஸ்டண்ட்டாக லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக பியூர் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு என்னென்னலாம் நியூ வீடியோ போடலான்னு உங்களுக்கு சஜஷன் இருக்குன்னா தாராளமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் 3 முக்கியம்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் ராகவன்ஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை அப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நியூவாக போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye from Ragavan. Bye.